நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது முகமது நபி அவர்கள் இறுதி தூதரா? ஒரு இஸ்லாமியரை கேட்டால் அவர் சொல்வார்கள், திருமறை குரானும் இறுதி வேதம், முகமது நபி அவர்கள் இறுதி தூதர் என்று சொல்வார்கள். ஆனால் திருமறை குரான் என்ன சொல்கிறது என்றுதான் நாங்கள் பார்க்க போவோம். திருமறை குரான் தெளிவாக சொல்கிறது இதுதான் இறுதி வேதம் என்று சொல்லி, அதுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் முகமது நபி அவர்களை சொல்லும் பொழுது என்ன சொல்லுது? அவர் இறுதி முத்திரை என்று தான் சொல்லுது. இறுதி முத்திரை அப்படின்னு, அந்த இறுதி முத்திரை என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு இவர் தான் இறுதி தூதர் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். ஆனால் இது குறித்து அல்லாஹ் ஒரு சான்றை கொடுக்கிறான். திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்றான், எல்லாவற்றுக்கும் உள்ள முன்மாதிரிகள் அதில் இருக்கிறது என்று சொல்றான். எந்த விஷயமா இருந்தாலும் அதற்கு ஒரு முன்மாதிரியான விஷயம் உள்ள திருமறை குரான்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா அல்லாஹ் இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்தான். 6 என்பது முழுமை. அதனுடைய வெளிப்பாடு தான் 6666 வசனங்கள். இந்த உலகத்துல என்ன இருக்கோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த குரான்ல இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சாம்பிள் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதன் மூலம் நீங்க அதை தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் மற்ற மத வேதங்கள் 66 புத்தகங்கள், 6 மத பிரிவுகள் எல்லாமே அந்த ஒரே இறைவனின் அந்த முழுமையை வெளிப்படுத்தக்கூடிய வழிமுறைகள். அதில் அல்லாஹ் சொல்றான், இன்னொரு நபியை பார்த்து முன்னாடி இருந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவருடைய கருத்தை முதல்ல ஏற்றுக்கொள்ளலை, பிறகு அவரை ஏற்றுக்கிட்டு இவருக்கு மேல் அல்லாஹ் தூதரை அனுப்ப மாட்டான்னு சொல்லி முடிவு செய்து ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்றாங்க உலக மக்கள். அப்போ அல்லாஹ் அதுக்கு தான் வசனம் சொல்றான், அல்லாஹ்வின் அருளை நீங்க குறைச்சி மதிப்பிட்டுறாதிய, இதுக்கு மேலே தூதர் வரமாட்டார் என்று சொல்றது அல்லாஹ் அவர்கள் இதயங்களில் முத்திரை இட்டு விட்டான். அந்த முத்திரைங்கிற வார்த்தையை 2 இடத்துல கொடுக்குறான். ஒன்னே முத்திரை என்று சொல்லி முகமது நபி அவர்கள் இறுதி முத்திரையா இருக்கிறாருன்னு சொல்றார். அதே போல இந்த முத்திரை என்கிற வார்த்தையை சொல்றான். இந்த முத்திரை யாருடைய இதயங்கள் தவறா இருக்கிறதோ அவர்களுக்கு அவர்கள் முத்திரை, நபி வரமாட்டார் என்று சொல்றவங்களுக்கு முத்திரை, அவர்களுக்கு கேடுதான் என்று சொல்றான். ஏன்னா அல்லாஹ் எப்போ வேணாலும் அனுப்பலாம். அவனை நீங்கள் தடை பண்ணுறது மாதிரி இல்லை இந்த விஷயம். தூதரை அனுப்ப மாட்டாருன்னு சொல்லி கேட்டால் எந்த இனிமே எல்லா இதுவும் தேவையில்லை, இறுதியாக திருமறை குரான் வந்துட்டு, அதனால் புதுசாக எந்த சட்ட திட்டங்களும் தேவையில்லை, இருக்கிற சட்டம் போதும், அதனால் இறுதி தூதர் தேவையில்லை என்று சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத எப்படி கேட்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், எல்லா வேதங்களையும் கொடுத்தது வாஸ்தவம் தான், திருமறை குரான் இறுதி வேதம்ங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தூதரை நான் அனுப்புவேன், அதான் முன்மாதிரியாக கொடுத்துருக்கான் அந்த நபி விஷயத்தில். அதுலேயும் முத்திரை இட்டு விட்டான் என்று சொல்கிறான். இந்த தீயவர்கள் தூதர் வரமாட்டார் என்று சொல்கிற விஷயங்கள்ல எல்லாம் முத்திரை இட்டு விட்டான் என்று சொல்கிறதுக்குள்ள காரணம் அதுதான். அவர்கள் தான் இறைவனுடைய அருளை குறைச்சி சொல்கிறது. இறைவன் மக்களுக்கு தூதர்களை அனுப்பி நல்வழிப்படுத்தணும்னு நாடுறான். இனிமேல் நல்வழிப்படுத்த தேவையில்லைன்னு சொல்கிறீங்க இருக்கிற குரான் போதும்னு சொல்லி. இந்த அல்லாஹ் சொல்கிறானே, ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கான். எப்படி? ஈசா நபி, மூசா நபி, அவர்களுக்கு முன்னுள்ள நபி, நூறு நபி, அதற்கு முற்பட்ட வேதங்கள், முகமது நபி அவர்களுக்கு அருளப்பட்ட வேதங்கள், இவ்வாறு அருளப்பட்ட அனைத்து வேதங்களும் ஒன்றிணைக்கப்படணும். அதே போல் இவர்களுக்குள்ள பாகுபாடு காட்டக்கூடாது. இந்த வந்த நபி அவர்கள் கொடுத்த வேதத்தின் மூலம் நீங்கள் பாகுபாடு காட்டிக்கொள்ளக்கூடாது. அதுதான் இறைவனுடைய சட்டம்னு சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம்? இந்துக்கள்னா முஸ்லீம்கள் பிடிக்காது, முஸ்லீம்னா இந்துக்கள் பிடிக்காது, கிறிஸ்தவர்களுக்கு 2 பேரையும் பிடிக்காது. அப்போ இறைவன் சொன்னபடி இருக்கா விஷயம்? அப்போ மதங்களை ஒன்றுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையா? அதற்கு இறைவன் தூதரை அனுப்புவானா இல்லையா? நீங்களே முடிவு செய்துக்கோங்க. மத விஷயத்தில் உப்ப உள்ள நிலைமையில யார் ஒன்றுபட முடியுமா? எல்லாரும் பல பிரச்சனைகளோடு தான் ஓடிட்டு இருக்கு. இதை இறைவன் முடிச்சுகளை அவிழ்த்து மதங்களை ஒன்றுபடுத்தணும் என்று சொன்னால் ஒரு தூதர் வரணும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். முஸ்லீமால இப்போ மற்ற மதங்களோட அனுசரணையாக போக முடியாததுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் உடைத்து இறைவன் எல்லா மதத்தையும் அவன் அல்லாஹ் சொன்னபடி, என்னுடைய கருத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மதங்களுக்குள்ள பாகுபாடு காட்டாதீங்க, ஒன்றை ஏற்று இன்னொன்றை ஏற்க மறுப்பவன் பாவின்னு சொல்கிறான். நீங்கள் வெற்றி பெறணும்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கிறான். அந்த முழுமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால்
என்ன செய்யணும்? இறைவனுடைய முழுமையை பெற்றுக்கொள்ளணும். இது எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ளணும். எல்லாம் இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கான். அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை என்று சொன்னால் பிறகு மற்றவை என்ன சொல்ல முடியும்? பிறகு நீங்கள் இறைவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்கள் அப்படின்னு அவன் தான் முஸ்லீம். இறைவனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தவனுக்கு பேர் தான் முஸ்லீம். அவன் சொன்னது ஒன்றுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை விட்டதை ஒன்றுபடுத்தி இருக்கிறீர்களா? கிடையாது. அப்படி இப்படியான சூழ்நிலை இருக்கும்போது அல்லாஹ் முகமது நபி இறுதி தூதர், இனிமேல் வரமாட்டார் வேறு தூதர் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொல்வது பாவமா இல்லையா? அதுக்கு முன்மாதிரியும் கொடுத்துருக்கான். முன்னொரு நபியை அதுக்கப்புறம் தூதர் வரமாட்டார்ன்னு அந்த சமூக மக்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இதயங்களே அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அதுக்கப்புறம் அவங்க தீயவர்கள் என்று சொல்கிறான். அவங்கள குறித்து சொல்லும்போது அல்லாஹ்வின் அருளில் நீங்கள் தளர்றதுக்கு யாருன்னு கேட்குறான். அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் இந்த விவாதம் என்று சொன்னால் இல்லாத ஒன்றில் விவாதம் வராது. இப்போ இருக்குது அந்த விஷயம். அதனால தான் இறை தூதர் என்று சொல்லும் பொழுது இஸ்லாமிலேயே பல பேர் கிளம்பினாங்க. நாங்கள் ஒரு இறை தூதர், நான் ஒரு இறை தூதர். ஏன் அப்படி என்று சொன்னால் இறைவன் சொல்லலை, இறுதி தூதர் என்று சொல்லவில்லை முகமது நபி அவர்களை. அதனால் அப்படி கிளம்பினார். இறுதி முத்திரை என்று தான் சொல்கிறோம். முத்திரை என்பது பல அர்த்தங்களை குறிக்கும். இதை அறிந்து இறைவன் மதங்களை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு தூதரை அனுப்புவான் என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று அந்த எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெற்று உய்வோமாக.